அனைவருக்கும் வணக்கம்ப. தமிழச்சியான சூழ கற்பது தமிழிலிருந்து. இந்த பதிவில் நாம் காண இருப்பது உளவியல் மாதிரி வினாத்தாழ்ப்ப 5வது வினாத்தாள் காண இருக்கின்றோம். முழுக்க முழுக்க உளவியல் தொடர்பான அமைப்புகள், அதே சமயம் அந்த கல்வி தொடர்பான இயக்கங்கள், தலைவர்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகங்கள் இவற்றை பற்றிய ஆண்டுகள் என்னென்ன என்பதை பற்றி காண இருக்கின்றோம்ப்பா. அதனால் வீடியோவை முழுமையாக பாருங்கள். நன்றி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்தியாவில் கரும்பலகை திட்டம் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எது? 1987 முதல் 88 தொடங்கினார்கள். விவசாயிகளுக்கான வாழ்க்கை கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1967. 6 முதல் 14 வயதிலானவர்களுக்கு பள்ளிசாரா கல்வி திட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1974. நேரு இளைஞர் மையங்கள், அதாவது 15 வயது முதல் 25 வரையிலானவர்களுக்கு அந்த மையங்கள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1973. நேற்று நம்ம பார்த்தோம், நினைவு இருக்குங்களா? NYKS அப்படிங்கிறது, சரிங்களா? அதான் நேரு யுவகேந்திரா சாங்ஜன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது நம்ம இது, சரிங்களா? அடுத்து, ஐக்கிய நாடுகள் சபையால் எந்த நாள் பன்னாட்டு மாற்றாளிகள் தினமாக அறிவிக்கப்பட்டது? அதாவது டிசம்பர் 3 ஒவ்வொரு ஆண்டும் மாற்றுத்திறனாளிகள் தினம், சரிங்களா? இது எப்ப அனௌன்ஸ் பண்ணாங்க, அறிவித்தார்கள் அப்படின்னாக்கா 1992. சரிங்களா? வினாவை கவனித்து விடையளியுங்கள். இப்ப கல்வியானது மாநில பட்டியலிருந்து பொதுவான, அதாவது ஒருங்கிணைந்த பட்டியலுக்கு மாற்றப்பட்ட ஆண்டு 1976. தமிழ்நாடு கால்நடை அறிவியல் பல்கலைக்கழகம், அதாவது TANUVAS, தமிழ்நாடு யூனிவர்சிட்டி ஆஃப் வெட்டரினரி அண்ட் அதாவது அனிமல் சயின்ஸ், சரிங்களா? எப்போது துவங்கப்பட்டது? 1989. ரவீந்திரநாத் தாகூர் கல்கத்தாவில் வேல்பூர் என்ற இடத்தில் சாந்தி நிகேதன் தொடங்கினார். அது எப்பொழுது? 1901. தேசிய வயது வந்தோர் கல்வி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு அக்டோபர் 2, 1978. இது பார்த்தீங்கன்னாக்க தேசிய வயது வந்தோர் அப்படின்னால காந்தியடிகள் பிறந்த நாளை ஒட்டி இந்த திட்டத்தை கொண்டு வந்தார்கள். இப்ப சரிங்களா? சரி, இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா 15 முதல் 35 வயதுக்குட்பட்ட எழுத்தறிவு இல்லாத அனைவருக்கும் கல்வியை, எழுத்தறிவை ஊட்டுதல், அதான் இதனுடைய இந்த திட்டத்தினுடைய முக்கியமான நோக்கம். இந்த வயதெல்லாம் பார்த்துக்கிட்டே வாங்க, சரிங்களா? 15 முதல் 35, 6 முதல் 14, 15 முதல் 25 வயது, இந்த மாதிரி வயதுகள்ல பார்த்துக்கிட்டே வாங்கப்பா. தேசிய எழுத்தறிவு இயக்கம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1988. சென்னையில் தமிழ்நாடு திறந்தநிலை பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 2003. சர்வதேச மாற்றுத்திறனாளிகள் ஆண்டு, அதாவது இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் டிசேபிள்டு பர்சன்ஸ், அது சுருக்கமா பார்த்தீங்கன்னா IYDP அப்படிம்பாங்க. அது எப்போது கொண்டாடப்பட்டது? 1981. தமிழ்நாட்டில் மேல்நிலை பள்ளிகள் தொடங்கப்பட்ட ஆண்டு 1978. அதாவது 10th, +2, அப்புறம் UG டிகிரி, சரிங்களா? அம்மா அப்பனா அதுக்கு முன்னாலாம் மேல்நிலை பள்ளிகள் வகுப்பு படிக்கலையாங்கம்மா? படித்தார்கள். அதனுடைய பெயர் என்ன அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் அப்படிம்பாங்க. வீட்டில் உங்களுடைய அம்மா அப்பாட்ட இல்லை தாத்தாட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம், செகண்ட் ஃபார்ம் நாங்கள் படித்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அதன் பிற்பாடு தான் இந்த மாதிரியான மேல்நிலை பள்ளிகள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இது நம்ம பார்த்த ஏற்கனவே AL முதலியார் குழு, அவங்க தான் இதை அறிவிக்கின்றாங்க 1978. சரிங்களா? தேசிய மனித உரிமை ஆணையம் எப்போது தோற்றுவிக்கப்பட்டது? 1993. சிறுபான்மையானோருக்கான தேசிய ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1992 நவம்பர். மக்கள் செயல்முறை எழுத்தறிவு திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு
1986. முறைசாரா கல்வி திட்டம் எப்போது கொண்டு வரப்பட்டது? 1978. ஐக்கிய நாடுகள் சபை எப்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டது? 1945 தொடங்கப்பட்டது. அக்டோபர் 24. கல்வியின் நோக்கங்களை மேம்படுத்த இடைநிலை கல்விக்குழு துவங்கப்பட்ட ஆண்டு எது? 1952-53. அதாவது முதலியார் கமிஷன், ஏஎல் முதலியார் குழு. இந்திய பாராளுமன்றத்தால் நீர் சட்டம், அதாவது மாசு தடுப்பு மற்றும் கட்டுப்பாட்டு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு 1974. நம்ம பார்த்தீங்கன்னா சுற்றுச்சூழல் அப்படிங்கிற ஒரு பதிவு இருக்குங்கப்பா, இணைக்கிறேங்கப்பா. ஏன்னா இந்த மாதிரியான ஒவ்வொரு இதுக்கும் அமைப்புக்கும் இந்திய பாராளுமன்றத்தால் எவ்வாறு நடைமுறைப்படுத்தப்படுகிறது, அதற்கான தண்டனைகள் என்னென்ன என்பதை பற்றிய கருத்துக்கள் நிரம்பிய பதிவுப்பாது. அதனை இணைக்கிறேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எப்பொழுது தொடங்கப்பட்டது? 1980. தனிநபர் கற்றல் முறை அறிமுகப்படுத்தப்பட்ட ஆண்டு 1960. வரதட்சணை தடுப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1968. காந்தி கிராம கிராமிய பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு இது? 1976. கடந்த பதிவுல ஒரு வினா நம்ம பார்த்தோம். கிறிஸ்தவ மிஷன் பள்ளி எப்படி கிறிஸ்தவ கல்லூரியாக மாற்றம் பெற்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதே மாதிரிதான் இதுவும். காந்தி கிராம கிராமிய பள்ளி அது என்ன செய்யறாங்க அப்படின்னாக்கா 1956 வரைக்கும் இருந்தது. அதாவது 56 தொடங்கப்பட்டது. அதன் பிற்பாடுதான் அது பல்கலைக்கழகமாக மாற்றம் பெறுகிறது 20 ஆண்டுகள் கழித்து. சரிங்களா? அதனால இந்த வினாவை பார்த்துக்கொள்ளுங்க. இப்ப காந்தி கிராம கிராமிய பள்ளியாக இருந்தது, அது 76 பல்கலைக்கழகமாக மாற்றம் பெறுகிறது. இந்திய அரசியல் அமைப்பு சாசனம் உருவான ஆண்டு எது? ஜனவரி 26, 1950. சரிங்களா? இப்போ இந்த பதிவு பார்த்தோம்னா நம்முடைய மாநிலம் தேசிய அளவிலான அமைப்புகள், சட்டங்கள், இந்த கல்வி முறைகள் இவற்றை பற்றிய பதிவுகளை இந்த பதிவில் நான் பார்த்தோம்பா. இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையிலான தொடர்பு கொண்ட பதிவுகளை இணைக்கின்றேன்ப்பா. உதாரணமா நம்ம இப்ப முதல்ல பார்த்த கட்டுப்பாட்டு சட்டம், இந்த மாதிரியான பதிவுகள் இருக்கின்றன. அவற்றின் இணைப்பை இணைக்கிறேன், இணைத்து படியுங்கள். அதே மாதிரி சுருக்க குறியீடுன்னு சொல்லுவாங்க, அப்ரிவியேஷன்ஸ், அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப நம்ம பார்த்த IYDPன்னு பார்த்தோம், NYKSன்னு பார்த்தோம். இந்த மாதிரியான பதிவுகளும் அதாவது வினாக்களும் வரதுக்கான வாய்ப்புகள் நிரம்ப உண்டுங்கப்பா. சரிங்களா? அந்த பதிவை இணைக்கிறேன், இணைத்து படியுங்கள். சரிங்களா? மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.